வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் கணிசமான ரொக்கப்பணம் மற்றும் கூடுதல் பொருட்கள் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பாலான அரசு வட்டாரங்கள் மற்றும் செய்திகளின்படி ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3000 ரொக்கப்பணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. தொடக்கத்தில் ரூபாய் 5000 வழங்க ஆலோசிக்கப்பட்டாலும் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டு ரூபாய் 3000 இறுதி செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வரும் ஜனவரி முதல் வாரத்தில், அதாவது 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதிக்குள் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் உங்கள் இல்லங்களுக்கே வந்து டோக்கன்கள் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 2வது வாரத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார். அதன் பிறகு டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதிகளில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். தமிழகத்தில் உள்ள சுமார் 2.20 கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் இதர அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படுமா என்பது குறித்த தெளிவான அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அரசாணையில் வெளியாகும். முக்கிய குறிப்பாக தமிழக அரசு இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜிஓ இன்னும் சில தினங்களில், அதாவது டிசம்பர் இறுதிக்குள் வெளியிட உள்ளது. அப்போது இறுதி செய்யப்பட்ட தொகை மற்றும் பொருட்களின் பட்டியல் 100% உறுதியாக தெரியும்.